ஐயா சுவாமி யாராவது மழை கேட்டு மழை வர வச்சிருக்காரா? சிவகாசியில் குடிநீர் பஞ்சம் பெரிய பஞ்சம். சிவகாசியில் செண்பகம்மாள்னு ஒருத்தங்க ஒரு டிவோட்டி இருந்தாங்க. அவங்க ஒரு அனாத ஆசிரமம் வச்சு நடத்தினாங்க. அங்கே ஒரு கிணறு வெட்டினாங்க. அந்த கிணத்துல தண்ணியே வரலை. ஸோ தண்ணி விலைக்கு வாங்கி தான் அங்கே உள்ள அனாதை பிள்ளைகள், அந்த திக்கற்ற பெரியோர்கள், இவங்க எல்லாருமே அந்த தண்ணி விலைக்கு வாங்கி ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்போ சுவாமி அந்தம்மா செண்பகம்மாள் வந்து யார்ட்டையும் எதுவும் வேணும்னு சொல்லி கேட்கறதே கிடையாது. சச் ஏ டிவைன் லேடி. சிவகாசி வந்து வேறு மதத்துக்கு, அந்த ஊரே வேறு மதத்துக்கு மாறிடக்கூடிய அளவுக்கு மற்ற மதத்துக்காரங்க வேலை செஞ்ச காலத்தில் தனி ஒருவராக இருந்து அவங்க இளமையான வயசுலேயே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் தேவார திருவாசகம் கற்றுக் கொடுத்து அவங்க எல்லாம் தன் மதத்திலேயே இருக்கும்படியாக செஞ்சது அவங்க. உள்ளூரில் உள்ள சிவாலயத்துக்கு அவ்வளோ சேவை பண்ணவங்க. அவங்க ஒரு மங்கையர்க்கரசி மாத சங்கம்னு ஒரு மாத சங்கத்தை வச்சு நடத்தினவங்க. அப்பேற்பட்ட டிவோட்டி. அவங்க ஒரு அனாத ஆசிரமமும் நடத்தினாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க குடும்பத்துக்கு நல்ல பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அனாத ஆசிரமம் நடத்தி அவங்களே அந்த அனாத பிள்ளைகளோட அங்கேயே வாழ்ந்தாங்க. சுவாமிகிட்ட ஒரு தடவை வந்திருக்கும் போது இந்த மாதிரி, அம்மா உங்களுக்கு இந்த பிச்சைக்காரால் ஏதாவது செய்யணுமா, இந்த பிச்சைக்காரர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கா, சொல்லுங்கம்மா, டி வாண்ட் டு சே எனிதிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன சாமி வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, பிள்ளைங்க தான் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது, கிணறு வெட்டணும், தண்ணி வரல சாமி, மழையே பெய்யலை, ஒரே வறட்சி, மழை வந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாமி, அந்த சிவபெருமான் தான் மழையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்குவாங்க. கேட்டது சாமி அப்பா அவங்க பிரார்த்தனையை கேட்டுட்டாருமா, கண்டிப்பாக மழை பெய்யுமான்னு சொல்லி அனுப்புவார். இவர் எங்கள் ஊருக்கு போய் சேர்றாங்க. மழை கொட்டன்னு கொட்டி அங்கே கிணறுலாம் தண்ணி நல்லா வந்தாச்சு. கிணறு இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தினாங்க. ஒரு ஊற்று வேற வந்துச்சு. ஐயோ, தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது.